Hi students, welcome to our physical science class. Today we are going to see about unit 3 fluids. Okay, unit 3 fluids. Fluids means liquid plus gas. Okay, fluids means liquid plus gas. இந்த ரெண்டு combinations என்னதான் சொல்லிருக்காங்க fluids. Okay, fluids means liquid plus gas. இந்த ரெண்டு combination தான். Okay, then next we are going to see about the introduction. பாருங்க, a small iron nail, ஓகேவா, a small iron nail sinks in water. இப்போ ஸ்மால் அயர்ன் நெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டரில் போட்டால் என்ன ஆகும், சிங்க் ஆகும். பட் whereas a huge ship of heavy mass floats on sea water. ஓகேவா, இப்போ ஸ்மால் அயர்ன் நெயில் பார்த்தீங்கன்னா வாட்டரில் சிங்க் ஆகுதுன்னா, அதே ஹியூஜ் ஷிப் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஹெவி மாஸ் இருக்கக்கூடிய இந்த ஹியூஜ் ஷிப் என்ன ஆகுது, வாட்டரில் float ஆகுது. ஓகேவா, and then astronauts have to wear a special suit while traveling in space. ஓகேவா, இப்போ astronauts என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஷர்ட் போட்டுக்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஷூட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா. இப்போ இதுக்கெல்லாம் என்ன ரீசன், இப்போ இந்த எல்லாத்துக்குமே இந்த ஆல் கொஷின்ஸ்க்குமே ஒரு காமன் ரீசன் இருக்குன்னா, இந்த ரீசன் இஸ் கால்ட் அஸ் ப்ரெஷர். ஓகேவா, ஆல் தீஸ் ஹாவ் ஏ காமன் ரீசன். ஓகேவா, இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். ஓகேவா, எதுக்கெல்லாம் காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹெவி மாஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர், ஷிப் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கும், அண்ட் தென் அஸ்ட்ரானட்ஸ் ஒரு ஸ்பெஷல் சூட் வியர் பண்ணுறதுக்கும் காமனாக சொல்லக்கூடிய ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். ஓகேவா, and then if the pressure increases in a solid based on its inherent properties, it experience tension and ultimately deforms or breaks. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா சாலிட் மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேவா, சாலிட் மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகேவா, இப்போ சாலிட் மாலிகுல்ஸ்க்கு பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹையாக இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹையாக இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதால் என்ன பண்ண முடியாது, அதோட ஸ்ட்ரக்சரையும் அதோட சைஸையும் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேவா, சாலிட் மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது, சாலிடில் பார்த்தீங்கன்னா சாலிட் மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா சாலிட் மாலிகுல்ஸ்க்கு பிட்வீனில் கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கும், பைண்டாக இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சாலிட் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், இப்படி பைண்டாக இருக்கும், ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கும், பைண்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ இதுக்கு பிட்வீனில் கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹையாக இருக்கிறப்ப இதனால் என்ன பண்ண முடியாது, சாலிட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ண முடியாது, அதோட ஸ்ட்ரக்சரையும் சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேவா, பட் இதே பார்த்தீங்கன்னா in the case of fluids, at the same time fluidsல பார்த்தீங்கன்னா it causes them to flow rather than to deform. ஓகேவா, இதே fluids என்ன பண்ணும், அது என்னாக ஃப்ளோ ஆக ரீசனாக இருக்குது. ஓகேவா, although liquids and gases share common characters, they have many distinct characters on their own. ஓகேவா, அப்போ லிக்விட்ஸும் கேஸஸ்க்கு என்ன இருக்குது, ஒரு சம் காமன் கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த காமன் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, although liquids and gases share some common characteristics, ஓகேவா, they have many distinct characters on their own. ஓகேவா, இப்போ லிக்விட்ஸ்க்கும் கேஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம் காமன் கேரக்டர் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு இருக்கக்கூடிய செப்பரேட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுக்கும் இருக்குது. ஓகேவா, இப்போ லிக்விட்ஸ் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும், கேஸஸ் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஓகேவா, ஃப்ளூவிட்ஸ் என்னது, லிக்விட் ப்ளஸ் கேஸஸ் அந்த கம்பைன் தான் சொல்லியிருக்கோம் ஃப்ளூவிட்ஸ். ஓகேவா, இப்போ ஃப்ளூவிட்ஸ் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும்னு சொன்னோம், என்ன பண்ணிக்கும், டிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிக்கும் சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூவிட்ஸ் இட் காசஸ் தட் டெம் ஃப்ளோ. ஓகேவா, ஃப்ளூவிட்ஸில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஸஸ் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியாதால அதோட ஸ்ட்ரக்சரையும் சேஃபி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அண்டே although liquids and gases share common characters. ஓகேவா, அப்போ கேஸஸ்க்கும் லிக்விட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம் காமன் கேரக்டர் இருக்கும். அண்ட் தென் லிக்விட்ஸ்க்குன்னு செப்பரேட்டாகவும் கேரக்டர் இருக்கும், அண்ட் தென் கேஸஸ்க்கும் செப்பரேட்டாகவும் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் it is easy to compress a gas whereas liquids are incompressible. ஓகேவா, இல்லை பார்த்தீங்கன்னா கேஸஸ் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா, இதே லிக்விட்ஸ் என்ன பண்ண முடியும், ஆர் இன்கம்ப்ரெசிபிள் என்ன பண்ணலாம், மேபி கம்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டி கம்ப்ரெஸ் பண்ணலாம், லிட்டில் பிட் என்ன பண்ண முடியும், கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் தென் லேர்னிங் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்ட்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் பெட்டர். ஓகேவா, இப்போ இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, எதை பற்றினா நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு ப்ரெஷரை பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் என்ன பண்ணும், இந்த எல்லா ஃபேக்டரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, அண்ட் தென் இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ப்ரெஷர் இன் ஃப்ளூவிட்ஸ், டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூவிட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். ஓகேவா, இப்போ இந்த லெசன் நம்ம எதை பார்க்க போகிறோம்,
ப்ரெஷர் இன் ஃப்ளூவிட்ஸ் ஓகேவா. ஃப்ளூவிட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃப்ளூவிட்ஸோட டென்சிட்டி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃப்ளூவிட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த ஃப்ளூவிட்ஸ் ஓகேவா. தென் நெக்ஸ்ட் we are going to see about the thrust and pressure. Thrust and pressure ஓகேவா. அண்ட் தென் pushing a pin into a ball by its head is difficult ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு பின் இருக்குன்னா இந்த பின்னை எடுத்துக்கோ ஓகேவா. இந்த பின்னை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் வந்து ப்ரெஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும், போர்டில் வந்து ஈஸியாக ப்ரெஸ் ஆகுமா, ஆகாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகேவா. அதே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டட் எட்ஜ் இருக்கா இல்லையா, இந்த பாயிண்டட் எட்ஜை வந்து நீங்கள் வந்து போர்டில் புஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஈஸியாக வந்து புஷ் ஆகும் ஓகேவா. பட் புஷ்ஷிங் இட் பை த பாயிண்டட் எட் இஸ் ஈஸி ஓகேவா. இந்த ஹெட் என்ன ஆகுது, டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதே வந்து இந்த பாயிண்டட் எட்ஜ் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன், வை ஹேவ் யூ எவர் wondered ஓகேவா. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா have you ever wondered ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா why a camel can run in a desert easily ஓகேவா. இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஏன் கேமல் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் ஈஸியாக வாக் பண்ணுது. அண்ட் தென் why a truck or motor bus has wider tire ஓகேவா. இதே பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக வாக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சாண்ட் பீச்சில் நடந்தாலும் என்னாகும், நம்ம சாண்ட் நடக்கிறப்ப என்னாகும், நம்மளோட கால் என்னாகும், உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படியே டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிறகு ஃபுல் என்னாகும், சாண்டாக தான் இருக்கும் ஓகேவா. அங்கே நம்மளால் ஈஸியாக நடக்க முடியாது. பட் கேமல்ஸ் என்ன ஆகுது, ஈஸியாக வாக் பண்ண முடியுது. அதுக்கு என்ன ரீசன். அண்ட் ஏன் மோட்டார் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடான டயர்ஸ், வைடர் டயர் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒய் கட்டிங் டூல்ஸ் ஹாவ் ஷார்ப் ஏஜ் ஓகேவா. அதே கட்டிங் டூல்ஸ்க்கு மட்டும் ஏன் ஷார்ப் ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்ஸ் கேட்குறோம் ஓகேவா. இப்போ இந்த எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா in order to answer this questions and understand the phenomena involved, we need to learn about the two interrelated physics concepts called thrust and pressure ஓகேவா. இப்போ இந்த எல்லா கொஷின்ஸ்க்குமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா அண்ட் தென் அதுக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த டூ கான்செப்ட்டுக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. இன்டர்ரிலேட்டட் மீன்ஸ் ரெண்டுக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய காமன் ரிலேஷன்ஸ் ஓகேவா. இன்டர்ரிலேட்டட் ஃபிசிக்கல் கான்செப்ட்ஸ் கால் த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் ஓகேவா. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு பிட்வீனில் கூடிய கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்மளால் சொல்ல முடியும் ஓகேவா. த்ரஸ்ட்டுக்கும் ப்ரெஷருக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஓகேவா. ரெண்டுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கான்செப்ட்டுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும்னா இதுக்கு ரெண்டுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நம்மளால் கிளியராக சொல்ல முடியும் ஓகேவா. இப்போ திஸ் இஸ் த த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் ஓகேவா. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்டிவிட்டி 1 ஓகேவா. ஸ்டாண்ட் ஆன் லூஸ் சாண்ட் ஓகேவா. இப்போ இந்த த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா. இப்போ ஆக்டிவிட்டி 1 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆன் லூஸ் சாண்ட் ஓகேவா. யுவர் ஃபீட் கோ டீப் இன் டு த சாண்ட் ஓகேவா. இதே இப்போ சாண்ட் நிற்கிறப்ப என்ன ஆகும், நம்மளோட கால் என்ன ஆகும், உள்ள அடியில் ரொம்ப ஆழமாக போகும் ஓகேவா. அதே சாண்டில் பார்த்தீங்கன்னா லை டவுன் படுத்திங்கன்னா எப்படி இருக்கும், நம்மளோட பாடி என்ன ஆகுது, உள்ளே போகுமா, டீப்பாக போகுமா, நோ. you will find that our body will not go that deep into the sand. ஓகேவா. இதே நம்ம நிற்கிறப்ப நம்மளோட ஃபீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக போகும் சாண்டுக்குள்ளே. பட் நம்ம அதே படுத்தோம்னா நம்மளோட பாடி என்ன ஆகாது, ரொம்ப ஆழத்துக்கு போகாது. அதுக்கு என்ன ரீசன், திஸ் இஸ் த ஆக்டிவிட்டி 1 ஓகேவா. ஆக்டிவிட்டி 1க்கான இன்ஃபரன்ஸ் பாருங்கள். இன் போத் த கேசஸ் ஆஃப் த above activity the force exerted on the sand is the weight of our body which is the same ஓகேவா. இப்போ இந்த ஆக்டிவிட்டி 1க்கான ரீசன் பாருங்க. இன் போத் த கேசஸ் ஆஃப் த above ஆக்டிவிட்டி ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிலையுமே ஓகேவா, ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டிலையும் லையிங் டவுன் ஆக்டிவிட்டிலையும் என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா இல்லையா. இந்த ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் ஆன் த சாண்ட் ஓகேவா. இப்போ என்ன ஆகும், அந்த சாண்ட் மேலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய செயல்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எதால் சேஞ்ச் ஆகாது, the weight of our body which is the same okay the weight of our body is the same. In both the cases of the above activity the force exerted on the sand is the weight of our body which is the same okay இப்போ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிலையுமே என்ன ஆகும், சாண்டு மேலே ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா இல்லையா. அப்போ அந்த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எது ரீசன் ஆகுது, நம்மளோட பாடி வெயிட் இருக்குது ஓகேவா. அப்படி நம்மளோட பாடி வெயிட் சேஞ்ச் ஆகாமல்
ஓகேவா. அப்போ இந்த பாடி வெயிட் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது, சேமாக தான் இருக்கும் ஓகேவா. இன் போத் த கேசஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டி the force exerted on the sand is the weight of our body which is the same ஓகேவா. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிலையுமே சாண்ட் மேலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுனா, ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட பாடியோட வெயிட் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது, சேமாக தான் இருக்கும் ஓகேவா. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. போத் த கேசஸ் ஆஃப் த எபாக் ஓகேவா. இப்போ இந்த டூ ஆக்டிவிட்டிலையுமே சாண்ட் மேலே ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட பாடியோட வெயிட் என்ன ஆகாது, ரெண்டு ஆக்டிவிட்டிலையுமே சேஞ்ச் ஆகாது, பாடி வெயிட் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் the force acting perpendicular to surface is called thrust ஓகேவா. இப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா that is called as the thrust ஓகேவா. இப்போ this force acting perpendicular to the surface is called thrust. And then when you stand on loose sand, the force is acting on area equal to the area of your feet ஓகேவா. when you stand on a loose sand, நம்ம எது மேலே ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், லூஸ் சாண்ட் மேலே நின்றுட்டு இருக்கப்ப என்னாகும், இந்த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் ஏரியா ஓகேவா. இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஏரியா பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்மளோட ஃபீட்டோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. நம்மளோட ஃபீட் ஏரியாவுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் வென் யூ லை டவுன் the same force acts on a area of your whole body ஓகேவா. அதே பார்த்திங்கன்னா you lie down the same force எப்படி இருக்குது, the same force acting on a area of your whole body ஓகேவா. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஆஃப் ஒரு ஃபீட்டும் ஏரியா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அதே இந்த சேம் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, the same force acts on a area of our whole body ஓகேவா. இப்போ இந்த சேம் ஃபோர்ஸ் என்ன இருக்குது, இங்கே ஃபீட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் அந்த சேம் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் பாடியிலுமே ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஹோல் பாடிக்குமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அண்ட் தென் விச் இஸ் லார்ஜர் தென் த ஏரியா ஆஃப் அவர் ஃபீட் ஓகேவா. இந்த ஹோல் பாடியோட ஏரியா எதையோட அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீட்டோட ஏரியாவோட இது அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹோல் பாடியோட ஏரியா எப்படி இருக்கும், ஹையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ therefore the effect of thrust depends on the area ஓகேவா. அப்போ த்ரஸ்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஏரியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் ஏரியா இன் விச் இட் ஆக்ட்ஸ் ஓகேவா. ஒன் மோர் டைம் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். இப்போ இந்த ரெண்டு கேசஸ்லேயும் பார்த்திங்கன்னா சாண்டில் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த போத் கேசஸில் இருக்கக்கூடிய பாடியோட வெயிட் எப்போ இருக்கும், சேமாக தான் இருக்கும் ஓகேவா. ஸ்டாண்டிங்கில் இருக்கிறப்பையும் சரி, லையிங் டவுனாக இருக்கிறப்பையும் சரி ஓகேவா. இந்த டூ கேசஸ்லையுமே பாடியோட வெயிட் சேமாக தான் இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த த்ரஸ்ட் ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் when you stand on loose sand ஓகேவா. நம்ம எது மேலே நிற்கிறோம், லூஸ் சாண்ட் மேலே நிற்கிறப்ப என்ன ஆகும்னா இப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட ஏரியா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏரியா ஓகேவா. நம்ம நிற்கிறப்ப என்ன ஆகும், அந்த சாண்டோட சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா இல்லையா. அப்போ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஏரியா பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்மளோட ஃபீட்டோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதே நீ லை டவுனாக இருக்கிறப்ப அதே சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஏ ஹோல் ஏரியா ஆஃப் அவர் ஹோல் பாடி ஓகேவா. இப்போ இதே சேம் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஹோல் பாடியோட ஏரியாவுக்கு எப்படி இருக்கும், ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அண்ட் தென் விச் இஸ் லார்ஜர் தென் த ஏரியா ஆஃப் அவர் ஃபீட் ஓகேவா. அப்போ ஹோல் பாடிங்கிறப்ப எப்படி இருக்கும், நம்மளோட ஃபீட்டோட ஏரியா விட நம்ம ஹோல் பாடியோட ஏரியா எப்படி இருக்கும், லார்ஜராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அண்ட் தென் therefore the effect of thrust depends on the area on which it acts ஓகேவா. அப்போ த்ரஸ்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரியா ஆக்ட் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் எது இருக்கும், த்ரஸ்ட்டுங்கிறது இருக்கும் ஓகேவா. திஸ் இஸ் த த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் ஓகேவா. அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கான டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த த்ரஸ்ட் அண்ட் த்ரஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா in which it acts. Next we are going to see about the pressure definitions okay va. And then the effect of thrust on sand is larger while standing then while lying okay va. அப்போ அந்த எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போ இருக்கும் பார்த்து ஸ்டாண்டில் இருக்கக்கூடியது எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் ஆன் சாண்ட் வந்து எங்கே லார்ஜராக இருக்கும் பார்த்திங்கன்னா லார்ஜர் while ஸ்டாண்டிங். எதை கம்பேர் பண்ணுறப்ப, லையிங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டாண்டிங்கில் தான் எப்போ இருக்கும், ஹையாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா. இந்த எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் வந்து எப்போ அதிகமாக இருக்கும், லார்ஜராக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் படுத்துருக்கிறத விட நிற்கிறப்ப தான் என்ன இருக்கும், லார்ஜராக இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் ப்ரெஷருக்கு டெஃபினிஷன் பாருங்கள். the force
per unit area acting on an object concurrent is called pressure. This is the definition of the pressure. Okay va? The force per unit area acting on object. Okay va? The force per unit area. Okay va? ஒரு பெர் யூனிட் ஏரியா மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஓகேவா ஒரு பெர் யூனிட் ஏரியா மேலே ஓகேவா ஒரு ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியா மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நேம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஓகேவா இப்போ திஸ் இஸ் த ஏரியா ஓகேவா இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியா மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு தான் நேம் சொல்லியிருக்காங்க ப்ரெஷர் ஓகேவா தஸ் we can say thrust on an unit area is pressure ஓகேவா அப்போ thus we can say thrust on an unit area is pressure ஓகேவா thrust on an unit area க்கு தான் நேம் வந்து pressure ஓகேவா இப்போ pressure is equal to thrust divided by area of contact ஓகேவா இப்போ pressure ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் thrust divided by area of contact ஓகேவா for the same given force if the area is larger large pressure is low and vice versa ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க சேம் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க if the area is large pressure is low ஓகேவா ஏரியா அதிகமாகிறப்ப ப்ரெஷர் கம்மியாகும் ஓகேவா அண்ட் வைஸ் வர்ஸா அதே பார்த்திங்கன்னா ஏரியா ஸ்மால் ஆகிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இப்போ இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா இப்போ ஏரியா ஹையாக இருக்கிறப்ப ப்ரெஷர் லோவாக இருக்குது ஓகேவா இதே ஏரியா ஸ்மாலாக இருக்கிறப்ப ப்ரெஷர் ஹையாக இருக்குது ஓகேவா இப்போ ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன் இப்போ ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த ஏரியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா இப்போ லார்ஜ் ஏரியா வந்து ப்ரெஷர் லோவாக இருக்கும் ஸ்மால் ஏரியா வந்து ப்ரெஷர் ஹையாக இருக்குது ஓகேவா திஸ் இஸ் த த்ரஸ்ட் அண்ட் pressure ஓகேவா and next in SI units the unit of thrust is Newton ஓகேவா SI யூனிட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் thrust வந்து நியூட்டன் and then the unit of pressure is Newton per square meter or Newton meter per minus 2 ஓகேவா அப்போ யூனிட் ஆஃப் thrust பார்த்தீங்கன்னா நியூட்டன் and then யூனிட் ஆஃப் pressure பார்த்தீங்கன்னா நியூட்டன் per meter square or Newton meter power minus 2 இது ரைட் பண்ணலாம் இது ரைட் பண்ணலாம் போத் ஆஃப் யூ சேம் தான் ஓகேவா இதே டிவைடில் இருக்கிறப்ப ப்ளஸில் வருது இதே அப் சைடில் வரப்போ என்ன ஆகுது மைனஸ் ஆகுது ஓகேவா இந்த ஹானர் ஆஃப் த கிரேட் ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளாயிஸ் பாஸ்கல் 1 Newton per square meter is called as 1 Pascal denoted as 1 Pascal is equal to 1 Newton meter per minus 2 ஓகேவா யாரை ஹானர் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஓகேவா பிளாயிஸ் பாஸ்கல் ஓகேவா அவரை ஹானர் பண்ணுறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 Newton per square ஓகேவா 1 Newton per meter square is equal to 1 Pascal ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க 1 Newton per meter square value is equal to 1 Pascal ஓகேவா இப்போ பாஸ்கலுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா PA ஓகேவா 1 Pascal என்னோட PA அப்போ 1 Pascal is equal to 1 Newton per meter square ஓகேவா and then do you know பாருங்க if a single nail pricks our body it is very painful ஓகேவா இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் எடுத்து ஜஸ்ட்டு உன்னோட நீடில் பார்த்தீங்கன்னா கையில் இது பண்ணுறப்ப என்ன ஆகும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதே பார்த்தீங்கன்னா how is it possible for people to lie down on a bed of nails still remain unhurt ஓகே இதே பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் மைண்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபுல் அயன் நெயில் வச்சு ஒரு பெட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா அந்த பெட்டில் வந்து அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க லைடவுன் படுத்துப்பாங்க ஓகேவா இப்படி படுக்கிறப்ப என்ன ஆகாது அவங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது எந்த பிளட்டும் வராது ஓகேவா அதுக்கு என்ன ரீசன் இட் இஸ் பிகாஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் மோர் ஓகேவா அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் நெயிலில் பார்த்தீங்கன்னா ஏரியா கம்மியாக இருக்கிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நமக்கு பெயினாக இருக்குது ஓகேவா இதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருக்கிறப்ப ப்ரெஷர் அப்போ இருக்கும் லெஸ்ஸாக இருக்கும் ஓகேவா தட் இஸ் த ரீசன் ஓகேவா அண்ட் தென் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள் எ மேன் ஹூஸ் மாஸ் இஸ் 90 kg ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் ஆன் எ ஃப்ளோர் ஓகேவா ஒரு மேனோட வெயிட் பற்றி எவ்வளோ இருக்குது 90 kg அவங்க எங்கே நின்றுட்டுருக்காங்க ஃப்ளோர் நின்றுட்டுருக்காங்க ஓகேவா அண்ட் தென் த டோட்டல் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் ஹிஸ் 2 feet வித் த ஃப்ளோர் இஸ் 0.036 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அவங்க 2 feet டோட்டலாக எவ்வளோ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் 0.036 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அண்ட் தென் கிராவிட்டி ஈக்குவல் டு 10 power meter second power minus 2 10 meter second power minus 2 ஓகேவா ஹவு மச் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை ஹிம் ஆன் த ஃப்ளோர் ஓகேவா அப்போ அவர் ஃப்ளோரில் நிற்கிறப்ப எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் ஓகேவா
இந்த சொல்யூஷனில் பாருங்கள், the weight of the man சொல்லியிருக்காங்க, the weight of the man thrust, ஓகேவா. இப்போ F equal to mg, நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், வெயிட் ஃபைண்ட் பண்ணணும், F equal to mg, ஓகேவா. இப்போ எம்மோட வேல்யூ என்னது 90 இன்ட்டு ஜியோட வேல்யூ 10, ஓகேவா. 90 கிலோகிராம் இன்ட்டு 10 மீட்டர் செகண்ட் per minus 2னா 900 ஃபோர்ஸ்க்கு யூனிட் நியூட்டன், ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு F by A, ஓகேவா. ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் எவ்வளவு 900 நியூட்டன், இட பை ஏரியா சொல்லியிருக்காங்க 0.036 மீட்டர் ஸ்கொயர், ஓகேவா. இப்போ இதில் ரெண்டு டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 25,000 பாஸ்கல், ஓகேவா. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 25,000 பாஸ்கல், ஓகேவா. 900ஐயும் அண்ட் தென் 0.036 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 25,000 பாஸ்கல் ரைட் பண்ணலாம், அதர்வைஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம், ஓகேவா. திஸ் இஸ் த ஃபஸ்ட் சம், ஓகேவா. அண்ட் தென் டுடேஸ் கிளாஸ் இஸ் enough, 25,000 Pascal, ஓகேவா. Today's class is enough. Next class we are going to see about the pressure in fluids, ஓகேவா. Okay, thank you.